சாமி வந்து நமக்கு அப்பா அப்பா கொடுத்த ஒரு பரிசு. அதை நாம போட்டுக்கிறதுனால இவங்க தான் அணியணும் அவங்க தான் அணியணும் அப்படி எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. மாலையாக அணிவதற்கு ருத்ரவேல் பக்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். யார்ல எந்தெந்த ருத்ராட்சத்தை அணியலாம் அதை பத்தி சொல்றீங்க? கண்டிப்பா. அதாவது ருத்ர அக்ஷம் அப்படின்னா சிவபெருமானுடைய, ருத்ரம்னா சுவாமியுடைய திருநாமங்கள்ல ஒண்ணு. அக்ஷம் என்ன கண்கள், அதாவது சிவபெருமானுடைய கண்களாக இருக்கக்கூடியது. புராணங்கள் என்ன சொல்றாங்கன்னா, சிவபெருமானுடைய கண்ணீரிலிருந்து வந்த ஒரு விதை தான் இது ருத்ராட்சத்துக்கு மூலமாக இருந்திருக்கு. அதுல இருந்து விளைந்து வரக்கூடிய இந்த விதை தான் வந்து ருத்ராட்சம்னு சொல்றாங்க. அதாவது சிவபெருமானுடைய கண்ணாவே அது இருக்கிறதுனால, அதனுடைய ஆற்றலோட நம்ம அது இருக்கிறதுனால நம்ம அதை ருத்ராட்சம் நம்ம சொல்றோம். யாரெல்லாம் ருத்ராட்சம் அணியலாம்? கண்டிப்பா எல்லாருமே அணியலாம். மானிடரா பிறந்த எல்லாருமே அணியக்கூடிய ஒரு அணிகலன் தான் அது. சுவாமியோடைய ஒரு அணிகலனா தான் இருக்கு. ஏன்னா நிறைய ஆராய்ச்சியாளர்கள் கூட அதை சொல்லியிருக்காங்க. அது ஒரு நமக்கு ஒரு நேர்மறை ஆற்றலை நமக்கு தருது. அதனால இவங்க தான் அணியணும் அவங்க தான் அணியணும் அப்படி எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. மாலையாக அணிவதற்கு சில நியதிகள் இருக்கு. ஆனால் ஒருமுகமாக இந்த கண்டமணியாக அணிவதற்கு எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது. அது ஆண்கள் பெண்கள் மனிதனாக பிறந்த யார் வேணாலும் அதை அணியலாம். அணியக்கூடிய ஒரு அணிகலனாகத்தான் அது இருக்கு. கண்டிப்பாக அது எல்லாருமே அணியலாம். சிலர் யோசிக்கலாம், சிலர் சொல்லுவாங்க, கேள்வி, இது சாப்பிட்டா மாமிசம் நாங்க சாப்பிட்றோம், குடும்ப வாழ்க்கையில இருக்கிறோமே நாங்க ருத்ராட்சம் போட்டுக்கலாமா, இல்ல ஏதாவது தீட்டு தடுக்கு நம்ம அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது அதை போட்டுக்கலாமா, கழட்டிய வச்சுக்கலாமா அப்படின்ற கேள்வி பொதுவாகவே எல்லாத்துக்கும் எல்லா காலத்துலயும் அது இருந்துட்டு தான் இருக்கு. எவ்வளவு விளக்கங்கள் கொடுத்தாலும் அது போறதே இல்லை. என்னமோ ஒரு நியதி இருக்கு. அதான் அந்த கண்டமணிக்கு ஒரு நியதி கிடையாது. கண்டிப்பாக எல்லாருமே நம்ம அணி வச்சுக்கலாம். அது 5 முகம் கொண்ட ருத்ராட்சமாக இருக்கிறது. அதுக்கு எந்தவித நியதியும் கிடையாது. மாலையாக அணிவிக்கும் போது கண்டிப்பா அதுக்கு சில நியதிகள்லாம் இருக்கு. அதை நம்ம கடைபிடித்து ஆக வேண்டும். இந்த கண்டமணியை நீங்க எல்லாருமே அணிஞ்சுக்கலாம். அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதை அணிஞ்சுக்கலாம். சுவாமியோடைய அந்த பேராற்றல் முக்கியமா பாத்தீங்கன்னா, ருத்ராட்சமானது நமக்கு சுத்தி இருக்கின்ற எதிர்மறை ஆற்றலை மாற்றி நமக்கு நேர்மறை ஆற்றலாக நமக்கு வழங்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு கருவியை நமக்கு சுவாமி அருளி செய்திருக்கார். சிவபெருமானே ருத்ராட்சத்தை அணிந்திருக்கிறார். அம்பாள் ருத்ராட்சத்தை கொண்டு சுவாமியை நினைத்து ஜபம் செய்வதாக நம்ம எல்லா திருமணிகளும் நம்ம பார்க்க முடியும். அம்பாளே கையில ருத்ராட்சத்தை வச்சு சுவாமியை நினைச்சு சிவசிந்தனை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு அருள் வாய்ந்த அது ஒரு விதையாக இருக்கிறது. அதை நம்ம அணிந்து கொள்வதனால நமக்கு ஒரு அரணாக இருந்து நம்மை சுற்றி வருகின்ற எதிர்மறை ஆற்றலை நேர்மறை ஆற்றலாக மாற்றி நமக்கு வழங்கக்கூடிய ஒரு ஆயுதமாகவே அது இருக்கிறது. அதனால அது கண்டிப்பாக எல்லாருமே அணிந்து கொள்ளலாம். மாலையாக அணிந்து கொள்வதில் மட்டும் சில நியதிகள் இருக்கு. அதை மட்டும் நம்ம கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். ஐயா, இப்ப எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கு. பெண்கள் வந்து ருத்ராட்சம் அணியலாமா? அணிஞ்சா அவங்க என்னெல்லாம் பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கண்டிப்பாக பெண்கள், அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், மனிதராக பிறந்து யார் வேணாலும் அணிஞ்சுக்கலாம். அதுல எந்த வயது வரம்போ, குழந்தைகளுக்கு மட்டும் அது நம்ம, ஏன்னா குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது, திரும்பி படுக்கும்போது வந்துடக்கூடாதுன்றதுக்காக நம்ம சொல்றோம். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல, ஒரு 3 வயதுக்கு மேல நம்ம அணிய ஆரம்பிச்சுக்கலாம். மிகச்சிறிய அளவுல அணிய ஆரம்பிக்கலாம். மற்றபடி பெண்களுக்கு எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாது. தாராளமாக இந்த 5 முக ருத்ராட்சம், கண்டமணி என்று சொல்கின்ற 5 முக ருத்ராட்சத்தை யாரு வேணாலும் அறிந்து கொள்ளலாம். அவங்களுக்கு மாத விலக்கு சமயத்துல அதை போட்டுக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி. அதெல்லாம் எந்தவித, ருத்ராட்சமே ஒரு நேர்மறை ஆற்றல் வாய்ந்த ஒரு விதை. அது எப்படி நமக்கு வந்து பாதகமாக இருக்க முடியும்? நம்ம சுத்தி இருக்கின்ற எதிர்மறை ஆற்றலை மாற்றி நமக்கு நேர்மறையாக வழங்கக்கூடியது. அது நமக்கு அரணாகத்தான் இருக்குமே தவிர, மாத விலக்கு காலத்துல அதை கழட்டி வைக்கணுமா, அதை அப்ப போட்டிருந்தா அது நமக்கு பிரச்சனையா அப்படின்னு யோசிக்கிறதுல எந்த வித அர்த்தமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கு பயப்படவும் தேவையில்லை. தாராளமாக நம்ம சுவாமி வந்து நமக்கு அப்பா கொடுத்த ஒரு பரிசு. அதை நாம போட்டுக்கிறதுனால எந்தவித தீமை நமக்கு வந்தே விடாது. கண்டிப்பாக நன்மை கிடைக்குதோ இல்லையோ, நன்மை கண்டிப்பா உண்டு. ஆனா தீமை வந்துடும் நினைக்கிறதுல எந்தவித அர்த்தமும் அறிவும் இருக்கிற மாதிரி எனக்கு இன்னும் தெரியல. கண்டிப்பாக தாராளமாக திருநீரும் ருத்ராகமும் சாமியோடைய வரப்பிரசாதம், அதை கண்டிப்பா நம்ம அணிஞ்சிக்கணும். அது நமக்கு அரணாக இருந்து நம்மளை வழி நடத்தும். இப்போ ருத்ராட்சம் வந்து பல முகம் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு முகத்துல இருந்து 21 முகங்கள் வரைக்கும் ருத்ராட்சம் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப குறிப்பா இவங்க இந்தந்த ருத்ராட்சத்தை அணிஞ்சா அவங்க வாழ்க்கையில வந்து சிவபெருமான அருள் கிடைக்கும், இல்ல 5 முக ருத்ராட்சம் தான் அணியணுமா,
அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் இருக்காங்க? கண்டிப்பாக ஒன்றிலிருந்து 21 முகங்கள் வரை ருத்ராட்சங்கள் வந்து நமக்கு இப்போ கிடைக்குது.